ஹாய் நண்பா, இன்றைக்கி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குண்டு குண்டு குலோப் ஜாம். சரிங்களா, 4 வெரைட்டிஸ். சரிங்களா, இதுலேயே 4 கிலோ மைதா, சுகர் 4 கோவா. சரிங்களா, 1 கிலோ மைதாவுக்கு 2 கிலோ கோவா, 1க்கு 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கோவாவையும் இந்த மைதாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், நல்லா மைதாவோட ஒன்றா கோவா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ரவுண்டாக ஒரு பழம் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஏலக்காய் தூள். சரிங்களா, பாருங்கள், ஒரு 5 கிராம். இந்த 2 கிலோ கோவாவுக்கு மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா, 5 கிராம் ஏலக்காய் தூள். நெக்ஸ்ட்டு சோடா மாவு. 2 கிலோ கோவாவுக்கு வந்து சோடா மாவு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் போதும், அதுவே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு தண்ணி. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, மீடியமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பத்தலைன்னா வந்து தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க. அதிகமாகிடுச்சுன்னா லூஸ் ஆகிடும், ஜாமுன் வந்து ஊற்ற முடியாது. சரிங்களா, இதை கூட நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஒரு 5 கிராம். சரிங்களா, இந்த அளவுக்கு மாவு பேசிங்கன்னா குலாப் ஜாம் நல்லா அவ்வளோ ஊற்றுறது. சரிங்களா, அதெல்லாம் நல்லா ஃபினிஷிங்காக வரணும். இது 4 ஐட்டம் போடுறதுனால நாங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி போட்டுக்கலாம் உருண்டையாக. சரிங்களா, நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க. நல்லா தேய்ச்சா ஷைனிங்காக வந்துடும் பாருங்க. இது ஒரு ஐட்டம், அது எடுத்து இன்னொரு ஐட்டம். அதெல்லாம் அப்படியே அதே மாதிரியே உருட்டி ஒன்றும் இப்படி பண்ணிங்கன்னா சரியாக போகும். அவ்வளோதான், நல்லா நீட்டாக சூப்பராக வந்துடுற மாதிரி நல்லா நல்லா மாற்றுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஐட்டம் மாவு எடுத்து பாதுஷா மாவு வேறு எதுவும் தட்டினது இந்த நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நடுவில் இந்த ஹோல்ஸு போட்டு இது ஒரு அமுத்து நம்ம உளுந்து வடமே தட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உண்டு கட்டிங் ஜாமுன், இது ஒரு ஐட்டம். மினி குலோப் ஜாமுன். சரிங்களா, 4 ஐட்டம்.
லைட்டாக அமுத்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு குப்புன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள்.